ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 38. இன்றைக்கி வந்து அக்கா முட்டைக்கோஸ் தோசை செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தி, வெஜ்ஜில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்வோன்னு பாருங்கள். ஒரு பேனில் அக்கா வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா பொடியட்டும். அது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ பூண்டு கொஞ்சமாக செவந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக மெலிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டோம். ஒரே ஒரு வெங்காயம் தான். இது நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுப்பா. இது வந்து 1 கப்பு கோஸு, 1 கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கிறேன். அக்கா அந்த பெரிய தேங்காய் துருவுறது பெரிய பல்லில் துருவி வச்சுருக்கிறேன். கோஸை நல்லா ஃபஸ்ட்டு அலசிட்டு துருவுங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 20 செகண்ட் கோஸ் நல்லா வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அக்கா சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூனு. சால்ட்டை போட்டுக்கலாம். ஏற்கனவே தோசை மாவில் நம்மளுக்கு சால்ட்டு இருக்குது. இப்போ 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வீட்டில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அக்கா. அது ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், அதை போட்டுப்போம். இப்போ கொஞ்சம் ஒரு 2-3 சின்ன பச்சை மிளகாவை நீட்டாக கீறி வச்சுருக்கிறேன். குட்டி பச்சை மிளகா காரம் இருக்காது, அதனால் 2-3 கீறி வச்சுருக்கிறேன். இப்போ 1/2 கப்பில் தக்காளி, 1/2 கப் தக்காளியை இப்போ பொடியாக அக்கா கீட்டுக்கு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுருவோம். இப்போ நல்லா வதக்கட்டும். ஒரு 20 செகண்ட் இன்னும் வதக்கணும். வதக்கினா தான் தக்காளியும் நல்லா வெந்துடணும்ப்பா. இது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 10 செகண்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் வெந்திருக்கு. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இன்னும் வதக்கணும். நல்லா அந்த தக்காளி அந்த வாசனை, பச்சை வாசனைலாம் போய் தக்காளி நல்லா வெந்துடணும். அவ்வளோதான். கோஸ் மசாலா தோசைக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிப்போம். அக்கா இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டேன். கோஸு மசாலா தோசைக்கு நம்ம தோசை ஊற்றுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது செய்யும் போதே நாக்கெல்லாம் ஊறிடுச்சு அக்காவுக்கு. அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அக்கா நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் என்ன வேணாலும் ஊற்றிக்கோங்க. கீ கூட போட்டுக்கோங்க. என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம். வேகட்டும். இப்போ தோசை கொஞ்சம் வெந்து வருது. நம்ம வந்து அந்த கோஸ் மசாலாவை மேலே வச்சிடணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குப்பா. இதை நாங்கள் எங்கள் வீட்டில் ரைஸுக்கெலாம் போட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் இதை ரைஸுக்கே வச்சு சாப்பிட்ருவோம். ரைஸுக்கு போட்டு பரட்டினோம்னா சும்மா கோஸும் பிள்ளைங்களுக்கு போய் காய் சேர்ந்துடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட மசாலா வச்சுக்கலாம். அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அக்கா தோசை ஃபுல்லாகவே தடவி விட்டுட்டேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றினோம்னா, ஏற்கனவே வெந்திருக்கு, நம்மளுக்கு வேகிறதுக்கு தேவையே இல்லைப்பா. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து கோஸ் மசாலா தோசை ரெடி. நல்லா மொறுன்னு அடியில் நல்லா மொறுன்னு இருக்குப்பா. அப்படியே மடக்கிட்டு சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரைஸுக்கே வச்சு சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் ஃபுல்லாக அந்த மசாலாவை ரைஸுக்கு தான் வச்சு சாப்பிடுவோம்ப்பா. அவ்வளோதான் ஃபினிஷு. இந்த கோஸ் மசாலா தோசை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரதியக்கா அடுப்பில் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக மொறுன்னு இருக்குது பாருங்கள். அடியில் இந்த மசாலா அப்படியே சும்மா ரொம்ப செய்யும் போதே வாசனையாக இருந்துச்சுப்பா. கோஸே அதில் போட்டிருக்கதே நம்மளுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. கையை எடுக்க முடியல அக்காவுக்கு. சாரிப்பா. இங்கே பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஓகே, சாப்பிட்டு அக்காவுக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூடாக இருக்குது அக்கா, வாயில் போட முடியவில்லை. தேங்க்யூ.